தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு இறைமக்களே, செப்டம்பர் மாதம் என்றாலே மாதாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். இந்த மாதத்தில் குறிப்பாக உதகை மறைமாவட்டத்தில் பேராலயத்தில் உள்ள அன்பிய தலைவர்கள் 30 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் மாதாவுடைய இறை அனுபவத்தை நமக்கு ஊடகத்தின் மூலமாக வெளிப்படுத்த இருக்கின்றார்கள். இந்த வேளையில் பங்கு தந்தையாகிய நானும் 2 கருத்துக்களை உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒன்று, யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 இந்த 2 வசனங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளை பார்த்து இதோ உம்முடைய மகன் என்று யோவானை காட்டினார். அதே சமயத்தில் மாதாவிடத்தில் இதோ உம்முடைய மகன் என்று அவர் காட்டினது நாம் அனைவரும் தெரிந்த விஷயமே. அங்கே நம் அனைவருடைய சார்பாக யோவான் நிற்கின்றார். அந்த யோவானிடத்தில் மாதாவை ஏன் ஆண்டவர் கொடுத்தார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதாவுடைய அருளையும் மாதாவுடைய அரவணைப்பையும் மாதாவுடைய அன்பையும் பராமரிப்பையும் அவர் 33 வருடங்கள் அனுபவித்தார். இந்த அனுபவத்தை இறைமக்கள் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக தாயை நம்மிடத்தில் ஒப்படைத்தார். அந்த தாயும் இதுநாள் வரைக்கும் நம்மை ஆசீர்வதித்து பராமரித்து நம்முடைய விண்ணப்பங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த மாதத்தில் மட்டுமல்ல, எல்லா நாளிலுமே மாதாவை மிக சிறப்பாக வணங்குவோம். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மாபெரும் பொக்கிஷம். இரண்டாவதாக, திருத்தூதர் பணியில் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாள் திருத்தூதர்களை ஒன்று சேர்த்து அந்த பெந்தகோஸ்து நாளில் ஜெபித்தார். அப்பொழுது ஆவியானவர் இறங்கி வந்து அன்னை மரியாள் மீதும் திருத்தூதர்கள் மேலும் இறங்கி வந்து தன்னுடைய ஆற்றலை கொடுத்தார். இதிலிருந்து நாம் என்ன புரிகிறோம் என்றால், அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலை அவர் அனுபவித்தவர். இதோ வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் வாசிக்கிறோமே, அந்த இறை ஆற்றலை உணர்ந்த இந்த தாயானவள் திருத்தூதர்களும் அனுபவிக்க வேண்டும், அந்த ஆற்றலை பெற வேண்டும் என்று அவர் கூட்டினார். அந்த பெந்தகோஸ்து நாளில் பெற்றார்கள். அந்த திருத்தூதர்கள் பெற்ற அந்த இறை அனுபவம் ஆவியினுடைய ஆற்றலை பெற்றதனால் உலகம் முழுவதுக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். எனவே பிரியமானவர்களே, மாதா ஆவியானவரை அறிந்திருந்தார். அந்த அறிந்ததனால் அந்த திருத்தூதர்கள் பெறுவதற்கும் அவர் ஒரு வாய்க்காலாக இருக்கின்றார். இன்றைக்கும்